அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம். அழைப்பது இறைவன் குரல் ஆனந்தமாய் கூடுவோம். அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம். அன்பு கொண்ட நெஞ்சமாகுவோம். அவர் அருளோடு நாம் வாழ்வோம். அன்பு கொண்ட நெஞ்சமாகுவோம். அவர் அருளோடு நாம் வாழ்வோம். அழைப்பது இறைவன் குரல் ஆனந்தமாய் கூடுவோம். அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம். வாழ்வும் வழியும் நானே, வாழ்வுக்கு உணவும் நானே, உயிரும் உயிர்ப்பும் நானே, உண்மையின் நாயன் நானே. வாழ்வும் வழியும் நானே, வாழ்வுக்கு உணவும் நானே, உயிரும் உயிர்ப்பும் நானே, உண்மையின் நாயன் நானே. என்றே அழைக்கிறார், ஏக்கமாயிருக்கிறார். என்றே அழைக்கிறார், ஏக்கமாயிருக்கிறார். உண்மை தேவன் உறவில் வாழ புதிய வாழ்வில் மகிழ்வார். அழைப்பது இறைவன் குரல் ஆனந்தமாய் கூடுவோம். அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம். வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களையும் தலைமீது முடியாக சூடியிருந்தார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வற்றாத வரந்தர வாடிமனவர் ஆரோக்கிய தாயுடைய அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, விசுவாசிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் நம் தாய் அன்னை மரியாள் விண்ணேற்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்த நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு மகிழ்வோடு இந்த காலை திருப்பலிக்கு சிறப்பான விதத்தில் இன்று கடன் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பொது காலத்தின் 20வது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் இன்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னையுடைய விண்ணேற்பு பெருவிழா திருவிழா. நம் அன்னை பரலோகம் சென்ற இந்த பரலோக மாதாவுடைய திருவிழாவை இந்த நாளில் நாம் சிறப்பிக்க பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம். இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துவோம். அத்தோடு இணைந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காக இந்த நாளிலே நினைத்து பார்ப்போம். எத்தனையோ பெயர் சொல்லாத, பெயர் அறியாத போராளிகள், நாட்டிற்காக இரத்தத்தை சிந்திய எத்தனையோ போராளிகளுடைய நினைவு நாள் இந்த அருமையான நாள். அவர்களை நினைத்து பார்ப்போம், அவருடைய தியாகத்தை நினைத்து பார்ப்போம். நம்முடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட எல்லா நல்ல உணர்வுகளையும் நினைத்து பார்ப்போம். இன்றும் நம்முடைய நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உழைக்கக்கூடிய எல்லா நல்ல தலைவர்களையும் நினைத்து பார்த்து இந்த பலிபீடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இன்று புதிய வாரம், புதிய நாள் ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தோடு இருக்கணும். நினைத்த காரியங்கள், மேற்கொள்ளக்கூடிய பயணம், உங்களுடைய வாழ்வு, பிள்ளைகளுடைய படிப்பு, எழுதக்கூடிய தேர்வு, எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஆண்டவர் இந்த வாரத்தில் ஆசீர்வதிக்கின்றார். இந்த வாரத்தில் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். இந்த வாரத்தில் யாரெல்லாம் நம்முடைய பிறந்தநாள் விழாவையும் திருமண நினைவு நாளை நினைத்து பார்த்து நன்றி கூற இருக்கிறார்களோ அத்தனை நம்மளுக்காக இந்த நாளிலே நாம் இணைந்து செபிக்க இருக்கின்றோம். இதோ இந்த நாளில் நீங்கள் வாடிமனவர் ஆரோக்கிய திருத்தலத்துக்கு வர முடியவில்லை என்றாலும் வீட்டில் இருந்து கொண்டே இந்த யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அத்தனை பேருக்காகவும் உங்களோடு இணைந்து நானும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த அருமையான அன்னையுடைய ஆசீர்வாதமும், அன்னையை போல நாமும் சுதந்திர மனம் கொண்டவர்களாக
தாராள உள்ளம் கொண்டவர்களாக மற்றவர்களுக்கு பரிந்து பேசக்கூடிய நபர்களாக வாழ இந்த திருப்பிலே விசேஷமாக ஜெபிப்போம். இறையர்களை பெற தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவம் குற்றம் குறைகளை நேற்று பார்த்து இறைவிடத்திலும் பிறத்திலும் மன்னிப்பு வேண்டி உன்னத தியாக திருப்பிலே ஒரு வினாடி கண்களை மூடி நாம் செய்த பாவம் குற்றம் குறைகளை எண்ணி பார்த்து இறைவிடத்திலும் பிறத்திலும் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே. ஆகியோர்கள் கல்யாண புனிதர்களையும் மாணவர்கள் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மாட்சியின் மாபெரும் அடையாளமாக இந்தியா ஒரு சுதந்திர நாடாக உமது பராமரிப்பினால் உருவாக செய்தீரே. நாங்கள் அவருடைய மாட்சியில் பங்கு கொள்ளும் பொருட்டு தீமை அனைத்திலிருந்து விடுதலை பெறவும் மேலுலகில் உள்ளவற்றின் மீது நாட்டம் கொள்ளவும் கனிவுடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வசனங்கள் 19 மற்றும் அதிகாரம் 12 இறை வசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 10 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளம் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புகோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளின் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் வரை அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதோர் குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 20 முதல் 25 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் பெரும் பேறு வெற்றி மரியே வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 திருவசனங்கள் 39 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியாரால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றுள்ளே குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கிறது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையிலும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர்.
அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையிலிருந்து தூக்கி எறிந்துள்ளார். தான் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசுத்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின் தம் வீடு திரும்பினார். ஆண்டவரே நல்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வற்றாத வரம் தரும் வாடிமலர் ஆரோக்கிய தாயுடைய அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, விசுவாசிகளே, இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியமான நாள். நாம் அன்னையுடைய பிள்ளைகள். நம் அன்னை விண்ணேற்பு அடைந்த ஒரு அருமையான அற்புதமான நாள். பரலோகத்திற்கு சென்ற ஒரு அருமையான நாளை நாம் நினைவு கூர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றோம். இரண்டாவது, நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்த ஒரு மாபெரும் நிகழ்வு. அன்புமிக்கலே, சுதந்திர தின விழாவை இன்று நாம் பல்வேறு இடங்களிலே கொடியேற்றத்தோடு நம்முடைய தேசத்திற்கு வணக்கம் செலுத்தி இந்த நாளை ஒரு மாபெரும் வெற்றி நாளாக கொண்டாடுகின்றோம். இந்த அருமையான உன்னதமான நாளிலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் அடிமையிலிருந்து மீட்கப்பட்ட நபர்களாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த 2 திருவிழாக்களும் நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகின்றது. விவேகானந்தர் மனிதனுடைய நம்பிக்கை வளர்ப்பதற்காக அடிக்கடி இந்த கதையை சொல்வாராம். ஒரு நிறைமாத கர்ப்பிணி புலி, கிழட்டு புலி, வயதான ஒரு புலி இறை தேடி ஆட்டு மந்தைக்குள் சென்றது. ஆட்டு மந்தைக்குள் சென்றவுடனே பேறுகால வலி ஏற்பட்டு அந்த கிழட்டு புலி அங்கேயே ஒரு குட்டி புலியை ஈன்றெடுத்தது. ஆனால் ஈன்றெடுத்த உடனே அந்த புலி இறந்து விட்டது. அந்த குட்டி புலி ஆடுகளோடு இணைந்து அந்த ஆடுகளெல்லாம் அந்த குட்டி புலிக்கு பாலூட்டி அப்படியே அந்த ஆட்டு மந்தையோடு அந்த புலியும் வளர்ந்ததா. எப்போதெல்லாம் கொடிய விலங்குகள் இந்த ஆடுகளை ஆட்டு மந்தையை துரத்துகின்ற போதெல்லாம் இந்த புலியும் சேர்ந்து தப்பித்து ஓடிவிடுமா. ஒரு நாள் ஒரு புலி இதை கவனித்தது. என்னடா, நம்மை போல இருக்கக்கூடிய ஒரு புலி இந்த ஆடுகளோடு இருக்கின்றதே என்று நினைத்து பார்த்து, எப்படியாவது இதோ நீ ஆட்டு மந்தையை சார்ந்தவன் அல்ல, நீர் எங்களோடு இருக்கக்கூடிய புலி இனத்தை சார்ந்தவன் என்று சொல்வதாக நினைத்து கொண்டு வாய்ப்பு தேடியது. ஒரு நாள் இந்த ஆட்டு மந்தைகளுக்கு அப்பாற்பட்டு உறங்கிக் கொண்டிருந்த அந்த புலியின் காதிலே இன்னொரு புலி சென்று சொன்னதா, ஹலோ, நீ ஆடல்ல, நீ எங்களைப் போல புலியாக இருக்க வேண்டியவன் ஆடாக இருக்கின்றாயே, உன்னை நீ நினைத்துப்பார் என்று சொன்ன உடனே அந்த குட்டி புலி விழித்திருந்தது, பயந்தது, நடுங்கியது. இருந்த போதிலும் அந்த பெரிய புலி அதுகிட்ட சொன்னதான், நீ சாதாரண நபர் அல்ல, இந்த ஆடுகளெல்லாம் வேட்டையாடி உண்ணக்கூடிய வலிமையும் வல்லமையும் உமக்கு உண்டு, நீ எங்கள் இனத்தை சார்ந்தவர் என்று அந்த குட்டி புலியை பேசி மயக்கி அருகாமையில் இருக்கக்கூடிய குளத்திற்கு அழைத்து சென்றதாம். அங்கு இதோ முகத்தை பார் என்று அந்த பெரிய புலியும் இந்த குட்டி புலியும் பார்த்ததாம். ஒன்றை போல் இருந்ததாம். ஆம் அன்புமிக்கவர்களே, நமக்குள் இருக்கக்கூடிய திறமைகள் நிறைய இருக்கின்றன. நாம் இந்த புலியைப் போலதான் ஆடுகளோடு இணைந்திருப்பதால் அந்த ஆட்டுடைய குணநலம் மட்டுமே இருக்கின்றது என்பதுதான் இந்த கதையுடைய சாராம்சமாக நம்முடைய விவேகானந்தர் அடிகளார் கூறியதாக கூறப்படுகிறது.
ஆம் அன்புமிக்குள்ளே, இன்று அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த வழக்கமாக பயத்தோடு, நடுக்கத்தோடு, அச்சத்தோடு, கலக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த சுபாவத்திலிருந்து புதிய சுபாவத்திற்கு செல்ல வேண்டும். அதுதான் சுதந்திரம். அப்படிப்பட்ட சுதந்திரம் வாழ்வு வாழ்ந்தவர் தான் நாம் அன்னை மரியாள். இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் அன்னை மரியாள் விண்ணிற்கு சென்ற ஒரு அற்புதமான நாள். ஆம் அன்புமிக்குள்ளே, பல நூற்றாண்டுகளாக 3ஆம் நூற்றாண்டிலே எபேஸ் நகர மக்கள், அடுத்தது 5ஆம் நூற்றாண்டிலே அந்தியோக்கு மக்கள், அப்போதே இதோ விண்ணிற்கு சென்ற அன்னையுடைய விழா, அல்லது பரலோகம் சென்ற மாதா, அல்லது இறப்பிற்கு பிறகு உடலோடு ஆன்மாவோடு ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்ற பற்பல விழாக்கள் ஆதி திருச்சபையிலிருந்தே அன்னை மரியாளுக்கு கொண்டாடி வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 1950ஆம் ஆண்டு நம்முடைய பாப்பரசர் 12ஆம் பத்திநாதர் நவம்பர் 1ஆம் தேதி அன்று ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார். அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்து செல்லப்பட்டார். இது திருச்சபையுடைய விசுவாசம் என்று கூறுகிறார். ஆம் அன்புமிக்குள்ளே, அதற்கு பிறகுதான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னையுடைய விண்ணேற்பு பெருவிழாவை திருச்சபையானது வழக்கமாக ஒரு கடன் திருப்பலியாக ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆம் அன்புமிக்குள்ளே, இந்த அன்னை மரியாள் இவர் யார்? இவர் என்ன படித்திருக்கின்றார்? இவருக்கு என்ன எப்படி புகழ்? இதோ அங்கே தெரிகின்றதே அந்த தேரிலே ஏன் இந்த அன்னை மரியாள் சொல்கின்றார்? இவர் படித்தவரா? பட்டம் பெற்றவரா? பள்ளிக்கு கல்லூரிக்கு சென்றவரா? அல்லது பெரிய பணக்காரரா? ஏன் இந்த அன்னை மரியாளுக்கு இவ்வளவு புகழாரம், இவ்வளவு வான வேடிக்கை? எத்தனையோ ஊர்களில் எத்தனையோ பெரிய பெரிய தேர்களிலே இந்த அன்னை மரியாள் வலம் வருகின்றார். அப்படி என்ன இதோ இலக்கியத்தில் வாசிக்கக்கூடிய கிளியோபட்ராவா? அல்லது நோபல் பரிசு பெற்ற மேரி கியூரியா? அல்லது இதோ ஓட்ட பந்தயத்தில் வெற்றி பெற்ற PT உஷாவா? நினைத்து பார்ப்பான் அன்புமிக்குள்ளே. எத்தனையோ பெண்கள், ஜான்சி ராணி என்று சொல்கிறோம். நம்முடைய தமிழகத்தில் ராணி மங்கம்மாள் என்று சொல்கிறோம். இவர்களெல்லாம் பெயர்கள் வரலாற்றில் இடம் பெற்றதை தவிர இவர்களுக்கு யாரும் தேரில் வைத்து அலங்கரிப்பதில்லை, மரியாதை செலுத்துவதில்லை. இவர்களுக்காக யாரும் தேரோ சப்புரமோ எழுப்பதில்லை. ஆனால் இந்த சாதாரண ஒரு கிராமத்து பெண்மணி, நாசரேத்தில் பிறந்த இந்த பெண்மணிக்கு ஏன் இவ்வளவு புகழாரம்? ஆம், ஏன் இந்த பெருமை? நினைத்து பார்ப்போம். ஒரு கன்னியாக இருந்தாலும் கூட ஆண்டவருடைய தாயாக இவர் மாறுகிறார். அந்த பேற்றினை இவர் பெற்றதால் பிறப்பிலிருந்து இறப்பில் வரையிலே இவர் ஒரு கன்னியாக வாழ்ந்த காரணத்தினால், அந்த ஆண்டவரே உதரத்தில் தாங்கியதால் இவர் பேறு பெற்றவராக மாறுகிறார். ஆம் அன்புமிக்குள்ளே, அந்த பேறு பெற்ற தன்மைதான் இந்த அன்னையை உயர்த்திருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொரு மாதமும் இந்த அன்னையுடைய விழாவை நாம் கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றோம். இதோ அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னையுடைய பிறந்த விழா. நினைத்து பார்ப்பான் அன்புமிக்குள்ளே, இன்று விண்ணிற்கு சென்ற விழா. ஆனால் வருகின்ற செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னையுடைய பிறந்த நாள் விழாவை நாம் சீரும் சிறப்புமாக எல்லா ஊர்களிலும் நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த காலகட்டம் கொஞ்சம் மோசமாக இருப்பதால் மட்டுமே கொஞ்சம் சிக்கலோடு நாம் தயக்கத்தோடு இருக்கின்றோம். இல்லை என்றால் எல்லா இடங்களிலும், சிற்றூராக இருக்கட்டும், பெரிய திருத்தலங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் அன்னைக்கு புகழாரம் எடுப்பது வழக்கமாக இருக்கின்றது. புகழ் சூடுவதும் மரியாதை செலுத்துவதும் சப்பரம் தேர் இழுப்பதும் வாடிக்கையாக மட்டுமல்ல, அந்த பக்தி விசுவாசத்தை ஈர்க்கக்கூடிய அன்னையாக இருக்கின்றார். அன்னை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அன்னை அல்ல, எத்தனையோ பிற மத சகோதர சகோதரிகள் ஆலயத்திற்கு வந்து கண்ணீரோடு இந்த அன்னையை பார்த்து ஜெபிக்கின்றார். நாம் பார்க்கின்றோம், வேளாங்கண்ணியாக இருக்கட்டும், பூண்டி மாதா ஆலயமாக இருக்கட்டும், நம்முடைய வாடிமலர் ஆரோக்கிய அன்னையுடைய திருத்தலமாக இருக்கட்டும், எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிற மத சகோதர சகோதரிகள் அன்னையை பார்த்து ஜெபிக்க வருகிறார்கள், அன்னையுடைய ஆசீர்வாதத்தை பெற வருகிறார்கள்.
அந்த அளவிற்கு அன்னை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மகளுக்கும் மகனுக்கும் சொந்தக்காரர் அன்னை மரியாள். யாரெல்லாம் இந்த அன்னை மரியாதை ஏறெடுத்து பார்த்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் பரிந்து பேசக்கூடிய ஒரு புரட்சிகரமான ஒரு பெண். ஆம், ஒரு புதுமை பெண். இவர் ஒரு புதுமையை படைத்திருக்கின்றார். ஆதாம் ஏவாளை பார்க்கின்றோம். அவர்கள் பாவத்தினால் சிக்கிக்கொண்டார்கள். இதோ ஏவாள் அவர்தான் பாவத்திற்கு காரணமாக இருந்திருக்கின்றார். ஆம் அன்புமிக்கிறே, ஆனால் அன்னை மரியா வழியாக அந்த பாவம் மீட்கப்படுகிறது. அதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்து, ஒரு மீட்பராக, உலக இரட்சகராக. இதோ இந்த நாளிலும் கூட நாம் அவரை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பொழிந்து கொண்டிருக்கின்றார். ஆம் அன்புமிக்கிறே, இந்த உலகத்தை மீட்க வந்த ஒரு மாபெரும் இரட்சகரை பெற்றெடுத்த தாய் எவ்வளவு ஒரு மகத்தானவர், எவ்வளவு ஒரு பேர் பெற்றவர் நினைத்து பார்ப்போம். காணாமல் திருமணத்தில் கூட நேரம் வரவில்லை என்று சொன்ன ஆண்டவருக்கு நேரத்தை குறித்து வெளிப்படுத்தியவர் அன்னை மரியாள். கடவுளுக்கு தெரியாதா எப்போது அவர் முதல் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று? ஆனால் நேரம் வரவில்லை என்று சொல்கிறாரே, அப்படிப்பட்ட அந்த நேரத்தை கூட இதோ இவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அவர் என்ன சொல்கின்றார்? என்மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும் என்றுதான் சொல்கிறார். ஆம், அப்படி முதல் சீடத்தியாக, ஆண்டவருக்கு முதல் சீடத்தியாக இருந்தவர் நம் அன்னை மரியாள். எந்த நாளிலே பார்க்கிறோம், நற்செய்தியிலே வாசிக்க கேட்கிறோம், மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய யுதேயாவில் இருக்கக்கூடிய எலிசபெத் அம்மாவை சந்திக்க செல்கின்றார். இவர் சென்றவுடனே எலிசபெத் அம்மாவுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை பேரும் வகையால் துள்ளிற்று என்று சொல்கிறார். அந்த காலத்தில் ஸ்கேன் இல்லை, ஆனால் அந்த ஒரு மகிழ்ச்சிகரமான அந்த ஒரு சந்தோஷம். இறைவனின் தாய் என்னிடம் வர நான் யார் என்றெல்லாம் கேட்கிறார். ஆம், இறைவனுடைய தாய் என்னிடம் வருவதற்கு நான் யார்? நான் அப்படி பேர் பெற்றவனா? ஆம் அன்புமிக்குள்ளே, இதோ தானும் ஒரு கர்ப்பவதியாக இருந்தாலும் அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினரான முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய எலிசபெத்தையும் சந்தித்து இதோ அங்கு 3 மாத காலங்கள் தங்கி அவர் வீடு திரும்பினார் என்று சொல்லப்படுகிறது. ஆம் அன்புமிக்குள்ளே, பிறருக்கு எப்போதுமே தான் கஷ்டத்தில் இருந்தாலும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு மாபெரும் குணம் கொண்டவர் தான் நாம் அன்னை மரியாள். ஆகையால் தான் அவர் பேர் பெற்றவராக இருக்கின்றார். இன்று அன்னை மரியாளுடைய திருவிழாவை சிறப்பிக்கக்கூடிய நாமும் நல்லவர்களாக வாழ்ந்தோம் என்றால், பரிவுள்ளம் கொண்டவர்களாக வாழ்ந்தோம் என்றால், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நாமும் இந்த அன்னையோடு விண்ணிற்கு செல்வோம். அங்க விண்ணக வாசலே இந்த அன்னை நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருவருக்காகவும் அவர் பரிந்து பேசக்கூடிய நபராக இருக்கின்றார். ஆம், இந்த அருமையான நாளிலே நாமும் இந்த அன்னையைப் போல எல்லா குணங்களையும் கொண்டவர்களாக வாழ, நாம் சுதந்திரம் அடைந்தவர்களாக, சுதந்திரம் பெற்றவர்களாக. சுதந்திரம் என்பது இது அடுத்தவர்களுக்கு நான் இடையூறாக இருக்க மாட்டேன். எனக்குள் இருக்கக்கூடிய சுதந்திரம் பேச்சு சுதந்திரமாக இருக்கட்டும், எழுத்து சுதந்திரமாக இருக்கட்டும், கருத்து சுதந்திரமாக இருக்கட்டும், அடுத்தவர்களை புண்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சுதந்திரம் பெற்றவர்களாக இன்று சுதந்திரம் என்றால் என்ன என்ற ஒரு பெரிய கேள்விக்குறிக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்த போதிலும் நாம் வேற்றுமையில் ஒற்றுமையோடு இருக்கின்றோம். பல மொழிகள் பேசினாலும் நம் அத்தனை பேரும் இந்த பாரத தாயினுடைய மக்களாக வாழ்கின்றோம், ஒற்றுமையோடு வாழ்கின்றோம். அப்படிப்பட்ட ஒற்றுமையில் இன்னும் தலை தோங்க வேண்டும். நாம் அத்தனை பேரும் இந்தியர்கள் என்ற அந்த உணர்வு வேண்டும். பேச்சில் மட்டுமல்ல, பகிர்தலிலும் வாழ வேண்டும். தண்ணீரை, உணவை, உடைமையை, பணத்தை, செல்வாக்கை, இதோ கனிம வளத்தில் அத்தனையும் பிறர் மாநிலங்களோடு பகிர்ந்தளிக்கக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். இதோ கிரிக்கெட் விளையாடுகின்ற போது மட்டும் அந்த இந்திய உணர்வு இருக்கக்கூடாது. விளையாட்டில் மட்டும் பார்க்கின்ற போது நாம் இந்தியர் என்றல்ல, அத்தனையும் பிறர் மாநிலங்களோடு ஒற்றுமையோடு பகிர்ந்து வாழக்கூடிய நம்முடைய ஒரே தாயினுடைய மக்கள், ஒரே தாயினுடைய ஒரு தாய் பெற்றெடுத்த சகோதர சகோதரிகள் என்று அப்படிப்பட்ட உணர்வோடு வாழ வேண்டும். அந்த முழுமையான சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும். அதற்கு நம்முடைய அன்னை மரியாள் உறுதுணையாக இருக்கின்றார். அவர் அன்றே ஆண்டவரை பார்த்து கேட்டவர். இதோ இது எப்படி நிகழும் என்று கேட்டார்.
அன்புமிகளே, அப்படிப்பட்ட தைரியத்தோடு, வலிமையோடு, வல்லமையோடு, ஆற்றலோடு வாழக்கூடிய மக்களாக, ஒரு தாயுடைய மக்களாக, இந்த பாரதத்துடைய ஒரு தாய் மக்களாக வாழ ஒன்றுபட்டு இந்த இந்தியாவை கட்டி காக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் ஒவ்வொருவரும் பெற்றவராக எந்தெந்த விதத்தில் நான் நாட்டுக்கு உதவி செய்கிறேன், நாடு எனக்கு என்ன செய்தது என்று கேட்பதை விட நாட்டுக்கு நான் என்ன செய்தேன் என்று கேட்கக்கூடிய மக்களாக வாழ இந்த திருப்பலிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகள் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். கையை கொடுக்க மக்களை கைகளை குவிட்ட விடமாக நம்முடைய மன்றாட்டை விடுதலை விண்ணப்பத்தை மௌனமாக சமர்ப்பிப்போம். இன்று அன்னையுடைய விண்ணேற்பு பெருவிழா கடன் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தின் 20வது ஞாயிறு. இன்று அத்தனையோடு இணைந்து நாமும் நம்முடைய நாட்டினுடைய சுதந்திர பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காகவும் மற்றும் நம்முடைய சொந்த கருத்துக்களுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். சிறப்பான விதத்தில் 3 முக்கிய கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். நம்ம மேற்கொள்ளக்கூடிய பயணம், மேற்கொள்ளக்கூடிய தொழில், படிப்பு, நல்ல உடல்நலம், மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலம், குடும்ப சமாதானம், இன்னும் எத்தனையோ காரியங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகின்றார். நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். இந்த வாரத்திலேயாவது நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும். திருமண தடைகள் நீங்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், சுகப்பிரசவம் கிடைக்க வேண்டும், வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க வேண்டும், பொருளாதாரம் கிடைக்க வேண்டும், லோன் கிடைக்க வேண்டும், அல்லது கடன் சுமையிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும், கிடைக்க வேண்டிய கொடுக்க வேண்டிய பண பிரச்சனை தீர வேண்டும், தொடங்க இருக்கக்கூடிய காரியங்கள் தொழிலை ஆஸ்வதிக்க வேண்டும், குடும்பத்தில் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களுக்கு நல்ல உடல்நலம் கிடைக்க வேண்டுமாய், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படியாக, நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கின்றார்கள், அவரை ஆஸ்வதிக்கும்படியாக, சொத்து பிரச்சனை, நிலை பிரச்சனை, இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றன. இந்த வாரத்திலாவது ஒரு தீர்ப்பு கிடைக்க வேண்டும், ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும், விடுதலை கிடைக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். நம்முடைய பங்கில் பணியாற்றக்கூடிய இருவாழ் துறவியர்களுக்காக விசேஷமாக ஜெபிப்போம். நம்ம பங்கில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிப்போம். நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காக விசேஷமாக ஜெபிப்போம். மாநிலத்தை மற்றும் நாட்டை ஆளக்கூடிய அத்தனை தலைவர்களையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிப்போம். நாட்டு மக்களுக்குரிய நல திட்டங்களை அவர்கள் தீட்ட வேண்டும். விளம்பரத்திற்காக அல்ல, மாறாக மக்கள் வாழ்வு பெறும் பொருட்டு
அந்த திட்டங்கள் பயனுள்ளதாக இருக்கும்படியாக ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வாதமாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளை திருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய மாலையின் படி எல்லாம் நிறைவாய் ஆண்டவரை கேட்டதாம்படி ஜெபியுங்கள். ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுத்துப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைப்பற்றுடனாக அழைக்கவே காணிக்கலை உம்மிடம் வந்து சேர்வதாக. வினேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுபடவாக எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வழியாக என்னால் விடத்தினால் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திருவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு நிகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் இது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய உன் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையிலே மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அன்பு புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: அனைவரும் முழந்தாளிடவும் கை கும்பிட்ட விடமாக சிறப்பானத்தில் 3 முக்கிய கருத்துக்களுக்காக விசேஷமாக ஜெபிப்போம். இந்த வாரத்தில் 3 முக்கிய காரியங்கள், 3 முக்கிய நபர்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும். இது நடந்தால் இன்னும் நான் சுதந்திரமாக இருப்பேன், விடுதலை பெற்றவராக இருப்பேன். ஒரு சில அடிமைத்தனம், ஒருவேளை குடிப்பழக்கமாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு தீய பழக்க வழக்கமாக இருக்கலாம்,
அத்தனை இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக இதோ இந்த எழுதற்றின் போது விசேஷமாக ஜெபிப்போம், ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை புதிய காணிக்கையை புனிதப்படுத்த உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடமாக. அவர் பாடுபட உலகிலிருந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவை இறைப்பை உயிர்ப்பை நிறைவுந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஒளியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருவவையை நினைவு கொண்டோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலைகளும் அனைவரோடு ஒரு திருவவை அன்பை நிறைவேறச் செய்தலும். சிறப்பான விதத்தில் இது இந்த யூடியூப் சேனலில் இந்த திருப்பலியை கண்டு இறையர்கள் பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் நிரம்படி ஆசீர்வதித்தலும். அப்படி குடும்பத்தாரை எண்ணங்கள் இயக்கங்களையும் கனவுகளையும் நிரம்படி ஆசீர்வதித்தலும். சிறப்பான விதத்தில் இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுக்கும்படியாக வஞ்சியோடு விருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். நிரம்படி ஆசீர்வதித்தலும். எங்கள் அனைவரையும் அன்பினை விடையேற்றிதலும். உயிர்த்தல் நம்பிக்கையுடன் துகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்தில் நினைவுறும்போது திருமுகவலில் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாய்மான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்தவராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்னுடைய பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புமிக்கவர்களே, அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு முகத்தை பார்த்து இந்த வாரம் முழுவதும் நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடனத்தோடு இருக்கணும், நினைத்த காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று அப்படிப்பட்ட உயர்ந்த எதிர்நோக்கோடும் நேர்மறை சிந்தனையோடும் ஒருவருடைய முகத்தை பார்த்து சிரிச்ச முகத்தோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்வோமா? சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் ஆண்டவர், இவர்தான் நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்திருக்கின்றார், மீட்பை கொடுத்திருக்கின்றார். நாம் விடுதலையோடு முழு சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் என்று தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அன்பு கடவுள் இன்றைய நாளிலே நம் உள்ளத்தில் வர அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும். பிரியமான சகோதர சகோதரிகளே, வற்றாத வருந்திர வாடிமலர் ஆரோக்கிய தாயுடைய அன்பு பிள்ளைகளே, மீண்டும் ஒருமுறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் தாய் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்த நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் திருத்தலத்தின் சார்பாக. அன்புமிக்குள்ளே, அரசு அறிவித்துள்ள ஆணையின்படி நம்முடைய திருத்தலத்தில் வருகின்ற நாட்களிலும், அதாவது 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, இந்த 3 நாட்கள் வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் திருத்தலத்தில் எந்த வழிபாடும் நடைபெறாது. நீங்கள் வர வேண்டும் என்று நினைத்தால் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த நாட்களிலே ஆலயத்துக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆனால் அன்புமிகளே, வருகின்ற போது கூட்டமாக வருவதையும் ஆலயத்தில் அமர்ந்து உணவு அருந்துவதையும் அல்லது ஏதாவது கெடா வெட்ட, பொங்கல் வைக்க, அன்னதானம் கொடுக்கவோ அனுமதி இல்லை. அரசு ஆணையின்படி நீங்கள் திருத்தலத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் முகக்கவசம் அணிந்தவர்களாகவே ஆலயத்திற்குள் மற்றும் ஆலய வளாகத்திற்குள் நீங்கள் இருக்க வேண்டும். அடிக்கடி கரங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக இங்கே சானிடைசர் இருக்கிறது, நீங்கள் பயன்படுத்தும்படியாகும்.
மற்றும் எல்லா இடங்களிலும் தண்ணீர் இருக்கின்றது. அடிக்கடி கரங்களை கழுவிக்கொள்ளும்படியாக சமூக இடைவெளியோடு நீங்கள் பின்பற்றவும் மற்றும் முடிந்தால் தடுப்பூசி போட்டுக்கொள்ளும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு திருத்தலத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பயமின்றி தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளுங்கள். இதுவும் நாம் 3வது அலையிலிருந்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கொள்ள ஒரு வழியாக இருக்கும். ஆகையால் இதோ நீங்கள் வர முடியவில்லை என்ற இயக்கத்தோடு இருந்தாலும் சூழ்நிலைகள் மாறியவுடன் நீங்கள் திருத்தலத்திற்கு கண்டிப்பாக வருவீர்கள், சாட்சியாக வருவீர்கள். நம் தேவன் தாமதமாக கொடுத்தாலும் தரமானதை கொடுப்பார். வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் அன்னை மரியாதை ஏறெடுத்து பாருங்கள். நம் வாடிமனகர் ஆரோக்கிய தாய் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் இந்த திருத்தலத்துக்கு சூழ்நிலைகள்லாம் மாறிய உடனே நீங்கள் கண்டிப்பாக வருவீர்கள். சாட்சியாக வர உங்களோடு இணைந்து நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். நன்றி. இது தொடர்ந்து இறுதி ஜெபத்திற்கு சிறப்பு ஆசிற்காக செல்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் அருள் அடையாளங்களை பங்கு பெற்றனாகவுமே வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். தந்தையாக கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம் பாதுகாவலராகிய நம் அன்னையின் பரிந்துரையால் நம் மக்கள் அனைவருக்கும் அமைதியும் வளமையும் வழங்குவாராக. இறைமகன் உங்களை கனிவுடன் கண்ணோக்குவாராக. உயர்ந்த இலக்குகளை துணிவுடன் தேடவும் ஞானமுள்ள தலைவர்களை தந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தூய ஆவியார் கடவுளுடைய கட்டளைகளின் பாதையிலே நீங்கள் நடக்கவும் விண்ணவரோடு நீங்கள் உரிமை பேறு பெறவும் உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் இறைவனின் தாய் நீயே, உந்தன் வரம் கேட்கின்றோம். கரங்கள் கூப்பிடுமே, எங்கள் கரங்கள் கூப்பிடுமே. அம்மா வாழ்க மரியே, எங்கள் இறைவனின் தாய் நீயே, உந்தன் வரம் கேட்கின்றோம். கரங்கள் கூப்பிடுமே, எங்கள் கரங்கள் கூப்பிடுமே. தேவ மகனை நீ தாங்கி சுமந்தாய், பாசத்தை என்ன சொல்வோம். தேவ மகனை நீ தாங்கி சுமந்தாய், பாசத்தை என்ன சொல்வோம். உங்கள் அன்பின் கோலத்தை பெண்மை வீரத்தை கண்டு நாம் வியக்கின்றோம். உங்கள் அன்பின் கோலத்தை பெண்மை வீரத்தை கண்டு நாம் வியக்கின்றோம். உன்னை கருத்தி வணங்குகின்றோம், உன்னை கருத்தி வணங்குகின்றோம். அம்மா வாழ்க மரியே, எங்கள் இறைவனின் தாய் நீயே, உங்கள் வரம் கேட்கின்றோம். கரங்கள் கூப்பிடுமே, எங்கள் கரங்கள் கூப்பிடுமே. தீய சுண்டிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையின் முடிவும். தீய சுண்டிக்குரிய பரிசுத்த
இசையும் புரிவோம் தீய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாராதனை இசையும் புரிவோம். கிறிஸ்துராஜன் வாழ்க, உடைய ராட்சியம் வாழ்க, மரியே வாழ்க, சூசையே வாழ்க, புனித அருளானந்தரை வாழ்க, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.